தற்போது தமிழகமே மீளா துயரத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கரூர் சம்பவம் இன்று வரைக்குமே எதிரொலி எடுத்து கொண்டிருக்கு. இன்னமுமே தளபதி விஜய் அவர்கள் கரூர் மக்களை நேர்ல சென்று பார்க்கல. அவர் எப்போது செல்வார் அப்படின்ற கேள்வியும், அவர் எப்போது வெளியே வருவார் அப்படின்ற கேள்வியுமே தான் அதிகமாக இருக்கு. இதனை அதிகமாக கேட்கறது திமுக தரப்பு அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு நேர்ல செல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் வீடியோ காலில் பேசவுள்ளதாக ஒரு தகவல் வைரலாச்சு. சோ இதற்கு பலருமே எதிர்குரல் விட்டாங்க. முக்கியமாக திமுக தரப்பும் ஒரு சில பாஜகவினருமே இதற்கு அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. சோ கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களை வீடியோ கால்ல தான் சந்திப்பாங்களா, ஏன் விஜய் நேர்ல போக மாட்டாரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்த நிலையில அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல பிரபலங்களுமே பதில் கொடுத்துட்டும் இருக்காங்க. ஆல்ரெடி கூட்ட நெரிசல்ல தான் அத்தனை உயிர் போனது. மீண்டும் விஜய் அவர்கள் அங்கே சென்றா கண்டிப்பாக என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இவர் எப்போதுடா வெளியே வருவார், அப்படியே அவரை கைது பண்ணலாம் அப்படின்னு திமுகவுமே ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு சுத்திட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தாவேக கட்சியில இருந்து ஒரு சில முக்கிய நிர்வாகிகளையுமே கைது பண்ணிட்டாங்க. ஆகையால தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு தான் ஸ்கெட்சுமே போட்டிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதற்கெல்லாம் அஞ்சுறவர் கிடையாது. அண்மையில் அவர் வெளியிட்ட வீடியோவை பார்த்து பலருமே புரிந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு விஜய் சாருடைய தரப்புமே பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுக்கு ஏகேவுடைய மனைவி ஷாலினி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா. மேலும் இவங்க திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. இது போன்ற தகவலை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.